வணக்க மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோய் நொடிகள் வராமல் இருக்க மகாபிரிவா சொன்ன ஒரு சின்ன மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மனிதனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு காசு பணங்கிறது முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆரோக்கியம்தான். எவ்வளவோ காசு பணம் இருந்தாலும் கடைசி காலத்தில் அந்த ஆரோக்கியம் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்காக மகாபிரிவா சொன்ன ஒரு சின்ன மந்திரத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு முறை ஒரு பெண்மணி வந்து மகாபிரிவாவை பார்க்க வராங்க. மகாபிரிவா பார்த்தோன்னையும் அவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்போது அந்த பெண்மணி கேட்குறாங்க, சுவாமி, என்ன தான் நம்ம காசு பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை தானே முக்கியம். நோய் நொடி வராமல் இருக்க என்ன சுவாமி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சாஸ்திரங்களில் தான் ஏற்கனவே அதுக்கான பல மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கேம்மா, அதுக்கப்புறம் என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி இருந்துட்டு, சுவாமி, நாங்கள் அன்றாட வேலை செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், எங்களுக்குன்னு சில பல கடமைகள் இருக்குது, அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த ஸ்லோகங்களும் மந்திரங்களும் தினமும் சொல்ல முடியுமா? இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழிமுறை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா அப்படின்னு மகாபிரிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகம் இயங்குவதற்கு ஒரே காரணம் சூரியன் தான். சூரியனோட இயக்கத்தில் தான் பூமி இருக்குது. அப்போது நம்ம சூரியனை கும்பிட்டாலே போதும், நம்மளோட பிரச்சனைகள் சரியாயிடும். நோய் நொடி வராமல் இருக்க காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதையே போதுமானது. கூடவே நான் ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி 12 முறை கிழக்க பார்த்து சூரியனை நினச்சி நமஸ்காரம் பண்ணாலே போதும், எந்த நோய் நொடியுமே கிட்ட வராது அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறாங்க. அது என்ன மந்திரம்னா, ஓம் நமோ பகவதி சூரிய நாராயணாய நமஹ அப்படிங்கிற இந்த சின்ன மந்திரத்தை மகாபிரிவா சொல்கிறாரு. இதை தினமும் சூரிய உதய நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரியனை மனசில் நினச்சி 12 முறை சொன்னாலே போதும், எந்த நோய் நொடியும் நம்மளைய நெருங்காது. அப்புறம் என்னங்க, மகாபிரிவா சொன்ன இந்த முறையை செஞ்சு பார்க்கலாமா? நாளைக்கு இன்னொரு புது பதிவு உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.